வேலூரில் 14 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய தகவல் வெளியாகியிருக்கிறது. நீதிமன்றம் அருகே வழக்கறிஞரை வாலிபர் ஒருவர் ஓட விரட்டி அறிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம். தஞ்சையில் வகுப்பறையில் பாடம் நடத்திக் கொண்டிருந்த ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். நாம தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோமா இல்லை தெலுங்கு தேசத்தில் வாழ்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை ட்விட்டரில் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டால், கஸ்தூரி அக்காவை கைது பண்ணாங்கல்ல, இன்னொரு அக்கா வாண்டடாக வந்து சிக்கியிருக்காங்க. ஆனால் அவங்களை கைது பண்ண மாட்டாங்க. இதே கேள்வியை நிறைய பேர் கேட்கறதுனால ஒருவேளை அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கப்படும். மா சுப்பிரமணியம் அவர்கள் மாதிரியான சில நபர்கள் வந்து அவங்க மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் சொல்லுவார். அடுத்த வாரம் இதெல்லாம் என்னங்க கொலை குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம மக்கள் முன்னாடி பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியுடன் நிறைய பேர் அவங்களுடைய கேள்விகளை அடுக்கி வருகிறார்கள். அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு, நம்ம அரசியல் பார்வை என்ன, எங்கே சிக்கி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தமிழ்நாட்டில் தெலுங்கர்களை சொன்னால் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்படுமா? தமிழ்நாட்டில் தமிழர்களில் சில குறிப்பிட்ட தொகுப்பினரை சொன்னால் தமிழ்நாட்டை ஆளும் தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதா? இது தமிழ்நாடு அரசா, தெலுங்கு நாட்டு அரசா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர்களுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை கேட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்களே போய் ஒரு வீடியோவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தம்பி எடிட்டர், அந்த பீப் மட்டும் போட்டுருங்க. தேவேந்திர குல வேளாளருங்கிறது மகன் தான் அர்த்தம். ரொம்ப கேவலமா தேவேந்திர குல வேளாளர்களை எல்லாரையுமே ஒரு பொதுவான அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில பேசி அதை வந்து நீங்கள் தான் இதெல்லாம் மாற்ற முடியுமா, புராணங்கள் இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பேசியிருப்பது. அவங்க வேற யாருமே இல்லை, திமுகவினுடைய முக்கியமான பொறுப்பாளர் வேற, திமுகவினுடைய ரொம்ப முக்கியமான நபர் வேற. அதனால அவங்களுக்கு மீது சட்டம் பாயுமா என்பது கேள்விக்குறி. ஆனால் இதே வார்த்தையை யார் பேசியிருந்தாங்கன்னா, கஸ்தூரி அவர்கள் தெலுங்கு மக்கள் இல்லாட்டி அது வந்து ஒரு மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு, மிஸ்இன்ஃபர்மேஷனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கஸ்தூரி அவர்கள் அதற்கான வேறொரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்தாங்க. பட் இன்னும் ஓவியா அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கல. ஆனாலுமே அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு கேட்டால், தேவேந்திர குல வேளாளர்கள் யாராவது கேட்பாங்களான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இது இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் டிஸ்கஷனில் ஓடிட்டுருக்கு. இதுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் என்ன மாதிரியான விளக்கத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பெரும் கேள்வி. அப்போ மக்களாகிய நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, தயவு செஞ்சு தமிழை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க. தமிழ் குடிகளை பற்றியோ இல்லாட்டி இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் பற்றியோ என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் தெலுங்கு மக்களை பற்றி எதுவும் பேசிடாதீங்கப்பா. அது நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கைது நடவடிக்கை வர போகும். அங்கே போய் எனக்கு ஆட்டிசம் பாதித்த குழந்தை இருக்குது, 12 வயது ஆகுது, அதை நான் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்கிற ஒரு கன்சிடரேஷன் நீங்கள் கொடுக்கனா கூட அந்த இடத்துல அது சிங்கிள் மதர் கன்சிடரேஷன் கிடையாது, அது பார்ப்பானிய கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் வருவாங்களே தவிர இவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும், அவங்களை அரெஸ்ட் பண்ணது சரிதான்னா இவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சமூக நீதி பார்வை இங்கே யாரிடமும் இருக்க போகிறது கிடையாதுங்கிறத நாம் இப்போ நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். இது ஏதோ ஒரு நபருக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. நேற்று ஒரு வீடியோ, அதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி 2 நபர்கள் ப்ராங்க் பண்ணுறாங்க. கை உடஞ்ச மாதிரி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. பக்கத்தில் எங்கே சார் இந்த மாதிரி சினிமா தேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், இந்த பக்கம் தான் இருக்குது, அங்கே என்ன படம் ஓடுது சார் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராங்க் பண்ணி அந்த வீடியோவை என்ன செய்கிறாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படி நீ ஹாஸ்பிட்டல் வந்து ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 நபர்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க நம்முடைய காவல்துறை அதிகாரிகள். கைத்தட்டுங்கப்பா. பிராங்க் பண்ண அரெஸ்ட் பண்ணுவாங்க, தொப்புள் கொடியை வெட்டுனா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஹே, என்ன விக்கி, நான் கேட்கலங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டிருக்கார். பிராங்க் பண்ண 2 பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? அங்கே வந்தவங்களை இத்தனைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் எதுவும் பிராங்க் பண்ணல, வெளியில் நின்று பிராங்க் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோ இருந்தது. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆள் ஒருத்தர் யூடியூபர் தான், நேராக உள்ளக்கே போகிறார், ஆப்ரேஷன் தேட்டருக்கே போகிறார். அஜித்குமார் மாதிரி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய் அவர் வந்து அவங்களுடைய குழந்தையினுடைய தொப்புள் கொடியை வெட்டுறார். இது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டம், இதன் அடிப்படையில் தவறு. அதே மாதிரி இப்படி ஒரு அனுமதி கொடுத்தது ரொம்ப மிகப்பெரிய தவறு. இது இந்தியாவில் இல்லாட்டி உலகத்திலே இப்படி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. மருத்துவம் தெரியாத நபர்கள் மருத்துவம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான புத்தி, அது உண்மையான புத்தியும் கூட.
அதை விடுத்துட்டு நான் வெட்ட மட்டும்தானே செஞ்சேன் தொப்புள் கொடியை அப்படின்னு சொல்லி அவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு அவர் சாதாரண மனுஷனாக இருந்தால் எஸ்கேப் ஆகிருக்கவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஆளும் கட்சியினுடைய குறிப்பாக துணை முதலமைச்சர் அவர்களுடைய நண்பனாக மாறிவிட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இர்ஃபானை மட்டும் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்களே, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். இந்த கேள்விக்கு மக்களாகிய நீங்களே பதில் சொல்லுங்கள். ஒரு சாதாரண மனுஷன் நீங்கள் நாளைக்கு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் எப்பா என் குழந்தையுடைய தொப்புள் கொடியை நான் தான் வெட்டுவேன்னு சொன்னால் பலார்னு ஒன்று விடுவாங்க. அது எப்படி இல்லை, நீ என்னல படிச்சிருக்க, படித்தவன் நீ, நாங்கள் இங்கே ஆஸ்பத்திரியில் டாக்டராக இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்கிறோம்ல அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஸோ இந்த மாதிரியான இவங்களெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரியான தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள். அவர் என்னப்பா செஞ்சுட்டாரு, வெளிநாட்டில் போய் அவருடைய பேபி பாயா கேர்ளா அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறார். இது பெரிய தப்பான்னு கேட்டால் இந்தியாவில் தப்புங்க. இதே மாதிரி எல்லாரும் போய் வெளிநாட்டில் நான் துபாய்க்கு போகிறேன், போய் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் செக்அப் நடத்துகிறேன், ஆனா பொண்ணா களைச்சிரு, ஆனா வளர்த்துரு அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? ஒரு காலகட்டம் இருந்தது, கள்ளிப்பால் ஊற்றி நம்முடைய பெண் குழந்தைகள் கொல்லப்பட்ட அந்த சமுதாயம் இருந்தது. ஆனால் அப்போது இந்தியா பலவீனமாக இருந்தது, பணம் இல்லாத இந்தியாவாக இருந்தது. அதனால் வெளியில் போய் இந்த மாதிரி ஃபாரினில் போய் பேபி டெஸ்ட்லாம் எடுக்க மாட்டாங்க, ஜெண்டர் டெஸ்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையுமே பணம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் 2 ஆண் குழந்தைகள் வந்துருச்சா, 3வது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறது இந்தியாவில் வச்சு தெரிந்து கொள்ள முடியாது. இந்தியாவில் வச்சு அந்த மாதிரி கருக்கலைப்பு செய்வது அது மிகப்பெரிய தவறு. ஆனால் இதே நம்ம ஆட்கள் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, வெளிநாடு போ, என்ன செய் பாரு, வேண்டாட்டா கலைச்சிரு, இல்லாட்டி வேணா வந்து செலிப்ரேட் பண்ணு, நான் வெளிநாட்டில் தான் எடுத்தேன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதிரு, முடிஞ்சிச்சு. தப்பான முன்னுதாரணங்களை காண்பிக்கக்கூடிய நபர்களை அந்த அரசுக்கு சார்பாக இருக்கக்கூடிய நபர் நாளைக்கு அவர் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுவார், எலெக்ஷன் வந்தோடனே நமக்கு ஆதரவாக கேம்பெயின் பண்ணுவார், இல்லை அவர் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னா சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு போயிடும். இப்படியே பயந்து இருந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட மாதிரியே 4 ஊரில் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திமுக அரசாங்கம் என்ன செய்யும்? மா சுப்பிரமணியம் அவர்கள் அடித்த ஒரு டைவ் தான் பெரிய அளவில் ஒரு டைவ். நாங்கள் கண்டிப்பாக அவரை ஏதாவது செய்வோம், காவல்துறை அதிகாரிகள் கேஸ் போட்டிருக்காங்க, போன தடவை மாதிரி மன்னிப்புலாம் ஒரு நாள் நாங்கள் விட மாட்டோம்னு சொன்னவர் இது என்ன கொலை குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக போயிட்டார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிருக்கார். எடப்பாடி பழனிசாமி அவர்களே இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிட்டு இருக்கார் அப்படின்னா அண்ணாமலைன்னு ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா, அவர் வந்த பிறகு எப்படி இதெல்லாம் பிடிக்க போகிறாருன்னு தெரியலை. நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இதை பற்றி எப்படிலாம் கேள்வி கேட்க போறாருன்னு தெரியல. சீமான் அவர்கள் கண்டிப்பாக இதை பற்றி மறுபடியும் என்னைக்காவது பேசுவார் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்குது. அப்படின்னா திமுகக்கு இது ஒரு பெரிய சிக்கல் தான். சீக்கிரமாக இந்த சிக்கலுக்கான தீர்வை திமுக அரசாங்கம், திமுக ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் கண்டுபிடித்தார்கள் என்றால் நல்லது. அப்படி இல்லையா, ஒரு செங்கல் எந்த அளவுக்கு பாதிப்பை எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்படுத்தியதோ அதே மாதிரி ஒரு தொப்புள் கொடி கட்டு அப்படிங்கிறது அதே பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான சூழ்நிலை அமைந்து வருகிறது. ஏன்னா எல்லாரும் இதை பற்றி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க செஞ்சால் தப்பு, அவங்க செஞ்சால் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறத இந்த யூடியூபரும் ப்ளஸ் சாதாரண மனிதர்கள், அவங்களும் யூடியூபர் தான், ப்ராங்க் பண்ணி யூடியூபர்ஸ் தான் அவங்களும். அதனால் நம்ம 2 பேரையுமே மாற்றி சொல்ல முடியாது. ஆனால் அந்த யூடியூபர்ஸுக்கு ஆளும் கட்சியினுடைய ஆளுமை அப்படிங்கிறவங்கலாம் கியூவில் நில்ல பார்த்தீங்களா. ஆனால் இவருக்கு இருக்கிறனால இது 2மே வேறு விதமாக தான் பார்க்க முடியும். அடுத்ததா கஸ்தூரி அவர்கள் அதே கெட்ட வார்த்தை போட்டு பேசுறதும், இந்த பக்கமா ஓவியா அவர்கள் அதே மாதிரியான விஷயத்தை பேசுவதும் 2 விதமான சட்டமாக இருக்கிறது என்றால் நம்ம ஊர்ல எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி இது சமூக நீதிக்கான ஆட்சி அப்படின்னு சொல்றதுல தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன். உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தது என்றால் அந்த சிக்கலை நீங்களே மனசுல வச்சுக்கோங்க, வெளியில சொல்லாதீங்க. வெளியில் சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த கேள்விக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடியவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சாதிவாரி கணக்கெடுப்பு நான் நடத்த மாட்டேன்னு சமூக நீதி அரசு சொல்லலாமா? பீகார்ல எடுக்கல, ஒடிசாவில் எடுக்கல. இன்னைக்கு நாம் கூட்டணியில் இருக்கிற இந்திய கூட்டணி இன்னைக்கு அகில இந்திய முழுவதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தார்களா இல்லையா? ஏன் சமூக நீதி அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது? திமுக அவர்களை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு யாருக்குப்பா இங்க தைரியம் வந்துருச்சுன்னு கேட்டா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கே தைரியம் வந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிருச்சாப்பா அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க திமுகவினுடைய ஆதரவாளர்கள். யார் அப்படின்னு பார்த்தா வேற யாருங்க, அந்த பக்கமா வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க, இந்த பக்கமா திருமுருகன் காந்தி அவர்கள் இருக்காங்க, சிபிஎம் அதுவும் கொஞ்சம் கேள்விகள்லாம் கேட்குறாங்க சாம்சங் பற்றிலாம் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. சாதி வாரியா கணக்கெடுப்பை நடத்துவேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஏன் நடத்த மாட்டேங்கிங்க? அப்படி நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன சிக்கல்? ஏன் தெலுங்கானாவில் நடக்கலையா, ஒடிசாவில் நடக்கலையா? அப்போ நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க, அதுவும் சிறுபான்மையினர்களை ஏமாற்றுகிறீர்கள். அவங்க 3% இருக்காங்களா, 7% இருக்காங்களா, இல்லை 14% உயர்ந்திருக்காங்களா? அதை நீங்கள் சாதி வாரியாக கணக்கெடுத்தால் மட்டும்தானே தெரியும். அப்படி கணக்கெடுத்து மக்கள் தொகையில் இவ்வளோ பேர் இவ்வளோ இந்த குரூப்பில் இருக்காங்க, இந்த கேட்டகரியில் இருக்காங்க, அவங்களுக்கான அலவன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கறது தானே சரியாக இருக்கும். உதாரணத்துக்கு
10 பெண்களும் ஒரு 50 ஆண்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 ஆண்களுக்கும் நான் ஒரு டாய்லெட் தான் கொடுப்பேன், 10 பெண்களுக்கும் நான் ஒரு டாய்லெட் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது சரியா இருக்குமா? 50 ஆண்கள் இருக்கிறதுனால, இங்கே ஆண் பெண் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 50 ஆண்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 10 ஆண்களுக்கு ஒரு டாய்லெட் அப்படின்னு சொல்லி 5 டாய்லெட்டாவது அங்கே இருந்தால் தான் சரி வரும். அதே நேரத்தில் 10 பெண்கள் தானே இருக்காங்க, 50 ஆண்களுக்கே நாங்கள் ஒரு டாய்லெட் தான் கொடுத்துருக்கோம், 10 பெண்களுக்கு தனியாக ஒரு டாய்லெட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் அது சிக்கல் தான். அப்போ ஒரு கணக்கு இருந்தால் அந்த கணக்குக்கு சரியாக இருக்கக்கூடிய அலவன்ஸை நம்மளால் கொடுக்க முடியும். அது எந்த விதத்தில் ஆனாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இல்லை பணமாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், கவர்மெண்ட் தானே கொடுக்குது. எங்களுடைய வரி பணத்தை நாங்கள் உங்களுக்கு தாரோம், நீங்கள் அதை செக்ரிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு அலவன்ஸாக தாரீங்க, இதெல்லாம் எங்களுடைய பணம் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் இதை அதிகாரம்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அரசாங்கம் இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய ஆட்சியாளர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய கையில் மையெல்லாம் போட்டு எதிர்காலத்துக்கு இந்த வெத்தலையில் மை தடவி பார்க்குற மாதிரி நம்ம கையை அப்படியே மை தடவி பார்க்க வேண்டியதான், பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு. இந்த இடத்துல சிக்கலை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த 10 பெண்களுக்கான ஒரு கழிப்பறை, 50 ஆண்களுக்கான 5 கழிப்பறை, இது எப்படி தெரியும்? 50 ஆண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அங்கே 5 கழிப்பறை அப்படிங்கிறது உருவாக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நான் எடுக்கவே மாட்டேன், அப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும், அதுக்கான உரிமை தமிழ்நாட்டுக்கு இல்லை, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லியும் சில அண்டாக்கள் எல்லாம் இங்கே முட்டு கொடுக்கறத நிறைய பேர் இப்போ கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே உங்களுடைய கொள்கையில், உண்மையிலேயே உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இது இருந்ததா இல்லையா? இதை தான் சாதாரண மனிதர்கள் கேட்குறாங்க, ஈவன் சிறுபான்மையினர்கள் கேட்குறாங்க, இஸ்லாமியர்கள் கேட்குறாங்க. நாங்கள் இவ்வளோ இருக்கோம், எங்களுக்கு என்ன நீங்கள் தாரீங்க, உங்களுடைய ஏமாற்று வேலையை எங்கள் முன்னாடி கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி எஸ்டிபிஐ கட்சி இன்னைக்கு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. அப்போ அதில் பேசக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, F4 கார் ரேஸ் நடத்துறதுக்கெல்லாம் முக்கியமான இடத்தை ஒதுக்கி விட்டுட்டு மக்களுடைய முக்கியமான கோரிக்கையை வைக்கணும்னா இந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்டேஜ் போடணும், இந்த இடத்துலலாம் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த மாதிரியான அரசியல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறார். எங்கே பார்த்துங்க, ஆளுங்கட்சிக்கு கோபம் வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுடைய பேச்சுக்கள். அதே மாதிரி வேல்முருகன் அவர்கள் வந்து பேசுகிறாங்க, திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, எப்படிப்பா இப்படிலாம் உங்களால் செய்ய முடியுது, ஒரு சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்கிறீங்களே, திராவிட மாடல் அப்படிங்கிறீங்களே, உங்களாலாம் இது எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இணக்கமான கட்சிகளை பார்த்தே பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததான் நம்மால் வர்றார் ஜெயக்குமார் அவர்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, மக்களை ஏமாத்துறீங்கயா, நீங்கள் தானையா சொன்னீங்க, வாக்குறுதிகள் அள்ளி தெளிச்சிங்களேப்பா, இப்போ ஏன் சிறுபான்மையினர்களை இவ்வளோ பெரிய அளவுக்கு வஞ்சிக்கிறீர்கள்? என்ஐஏ அப்படிங்கிறது உருவாக்குனது திமுகன்னு சொல்லி ஒரு குரூப் இப்போ புதுசாக கிளம்பி இருக்கு. அடுத்ததாக இன்னொருத்தவங்க என்ன சொல்லி வராங்க, இல்லை நீங்கள் வந்து மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு நல்லதே செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா இந்த இஸ்லாமியர்களை சீக்கிரமாக விடுதலை செஞ்சிரும் அப்படின்னு சொன்னீங்களே, அதெல்லாம் இன்னும் நடக்கவே இல்லையப்பா அப்படிங்கிறதையும் கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை கேள்விகள் வந்தது என்றால் இன்னும் 2 வருடங்களில் திமுக என்னங்க செய்யும், ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவினுடைய ஆதரவாளர்களுடைய நிலைமை இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட இடத்துலேருந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்குது. என்ன செய்ய போகிறாங்க, 2026 தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அடுத்ததா நம்ம ஊரில் சட்ட ஒழுங்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க, சீமான் அவர்கள் கேட்டிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வாமா மின்னல், முதல் மின்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் கண்ணனை அறிவாளால் வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்த பயிற்சி வழக்கறிஞர் ஆனந்தன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே ஒருத்தர் வெட்டிட்டாங்க, முன்விரோதம், இதுக்கெல்லாம் அரசாங்கம் என்னப்பா செய்யும் அப்படி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா சரி விட்டுக்கோங்க. அடுத்ததா திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்குள் மோதல், பள்ளி முடிந்து நேற்று மாலை வீடு திரும்பும்போது பரஸ்பரம் தாக்குதல். இது மாணவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, இதுக்கும் திமுகக்கும் அரசாங்கத்துக்கும் என்னப்பா சம்பந்தம், விட்டுருங்க. சென்னை அயனாவரத்தில் பட்டப்பகலில் இளம் பெண்ணை துரத்தி வெட்டிய நபர், எங்க அது ஏதாவது காதலா இருக்கும், விட்டுருங்க. அடுத்ததா ஒரு டீச்சரை ஒருத்தர் வெட்டி இன்னைக்கு கொன்னுட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது, அதுவும் காதலா தான் இருக்கும், விட்டுருங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. இதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தமே இல்லை, இதுக்கும் சட்ட ஒழுங்குக்கும் சம்மந்தமே இல்லை, இது எப்பவுமே நடக்கிறது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னங்க சார் உங்கள் நியாயம்? அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா என்னங்க சார் உங்கள் நியாயம்? அப்படின்னே நீங்கள் நடந்து போனீங்கன்னா நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, விட்டுருங்க, வெட்டிருங்க. சார் இதெல்லாம் சட்டத்தின் முன்னாடி இவங்கெல்லாம் குற்றவாளிகள், இவங்களுக்கு தண்டனை கடுமையாக இருக்கும், இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் உணர்ந்து செயல்பட வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுக்கு இதை எச்சரிப்பதற்கும் இது தடுப்பதற்குமான அந்த முயற்சிகளில் அவங்க ஈடுபட வைப்பதற்கான அரசு ஆணைகளை வெளியிட வேண்டும். இதெல்லாம் செஞ்சாதான் சார் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் விட்டுறலாம்.
இன்னொரு சட்ட ஒழுங்கினுடைய ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லட்டா? அதை சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னடா தம்பி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, பேசாமல் தமிழ் பட்சம் இருக்குது, உலக அரசியலை பேசிட்டு யார் வம்பு தும்பும் போகிற பற்றி 10 வீடியோ போறியா, பார்க்குறியா, காசு பார்க்குறியா, போயிட்டே ராவிக்கி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மனசாட்சி கேட்காம தான் இந்த மாதிரியான செய்திகளை வாண்டடாக கலெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் யார் வெளியில் சொல்லுவா? மெயின் மீடியாவில் பேச வேண்டிய செய்திகள் இதெல்லாம். ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு பிரச்சனை, இதே மாதிரி ஒரு 1500 வீடுகள் இருக்குது, உங்கள் தெருவில் 1500 வீடுகள் இருக்குது. உங்கள் பிரச்சனை மாதிரியே 1500 வீடுகளுக்கும் ஒரு பிரச்சனை. உங்ககிட்ட ஒருத்தர் வராரு, 6000 ரூபா தா, உங்கள் வீட்டுக்கு பிரச்சனையை நான் சரி பண்ணி தரேன் இப்படின்னு சொல்லி 1500 வீடுகள்கிட்டையும் போய் மனுஷன் 6000 ரூபா கேட்ட இடத்துல 2000 ரூபாய்க்கு ஒத்துக்கிறார். 2000 ரூபா அந்த 1500 வீடுகள்லேருந்து வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பெத் அமௌண்ட் கலெக்ட் ஆகிருக்குமா? நம்ம எல்லாருமே அன்னியன் படம் பார்த்துருப்பான். 5 பைசா திருடுனா தப்பா, 5 முறை 5 பைசா திருடினா தப்பா, 5 லட்சம் முறை 5 பைசாவா திருடிட்டு இருந்தா தப்பா அப்படிலாம் கேட்பீங்களே. அப்போ அது ஒரு பெரிய தப்பா தெரியும்ல. 2000 ரூபாய் தவறே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 வீட்டில் 2000 ரூபாய் 20000 ரூபாய் ஆயிடுச்சு. 100 வீட்டில் 2000 ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. இங்கே 1500 வீடுகள்லேருந்து 2000 ரூபாய் வாங்கி உங்கள் வீடுகள் இடிக்கப்படாது, அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கினா கொஞ்சம் செலவாகும். நீங்கள் என்ன செஞ்சுருங்க, எனக்கு ஒரு 2000 ரூபா வெட்டிடுங்க, இடிக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் தடையாணை பெற்று தாரேன்னு சொல்லி 2000 ரூபாய் 1548 வீடுகளில் ஒருத்தர் வாங்கியிருக்கார். அவர் ஒரு திமுக கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ பார்த்தா அவர் ஆளையே காணலையாம். இதுக்கு என்னப்பா, மக்கள் ஏமாளியாக இருக்காங்க, ஏமாத்துறவன் ஏமாற்றிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க, அவ்வளோதான். நானும் விட்டுட்டேன். இப்படியே விட்டுட்டே இருப்போம், கடைசி வரை விட்டுட்டே இருப்போம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.